வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர்களின் 32வது மாநாடு ஜனாதிபதி தலைமையில் காலியில் ஆரம்பம். தீப்பற்றி எறிந்த மின்பரப்பாக்கிகள் தொடர்பில் ஜப்பான் நாட்டு விசேட நிபுணர்களின் அறிக்கை 2 தினங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. டயகம போபத்தலாவ வனப்பகுதியில் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா கியூபாவிலிருந்து நாடு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். 32வது முதலமைச்சர்களின் மாநாடு காலி ஹிகடுவையில் இன்று காலை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது. தென் மாகாணத்தை முன்னிலைப்படுத்தி இம்முறை இந்த மாநாடு நடைபெறுகின்றது. நாட்டின் 9 மாகாணங்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டின் தலைவராக தென் மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக 3 வருடங்களுக்கு முன்னர் முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பதவி பிரமாணத்தின் பின்னர் நடைபெறும் முதலாவது முதலமைச்சர்கள் மாநாடு இதுவாகும். இந்த மாநாட்டில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு பதிலாக வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் கலந்து கொண்டுள்ளார். தீப்பற்றி எறிந்த மின்பரப்பாக்கிகள் தொடர்பில் ஜப்பான் நாட்டு விசேட நிபுணர்களின் அறிக்கை 2 தினங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிந்த 2 மின்பரப்பாக்கிகளையும் ஜப்பான் நாட்டு விசேட நிபுணர்கள் சிலர் நேற்று பார்வையிட்டனர். பியகமா மற்றும் கொட்டுகொட ஓபாத்தா ஆகிய பகுதிகளில் உள்ள உபமின் உற்பத்தி நிலையங்களிலும் அவர்கள் பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பியகமா மற்றும் கொட்டுகொட உபமின் உற்பத்தி நிலையங்களை கண்காணிப்பதற்கு ஜெர்மன் நாட்டின் 2 விசேட நிபுணர்கள் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த வாரத்தில் மின்சாரம் தடைப்பட்டமை தொடர்பிலான அறிக்கையை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் இறுதி பரிசீலனை நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ளதாக பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா கூறியுள்ளார். இந்நிலையில் பியகம உபமின் உற்பத்தி நிலையத்தில் செயலிழந்த மின்பிறப்பாக்கிக்கு பதிலாக புதிய மின்பிறப்பாக்கி ஒன்றை பொருத்தும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வறட்சியான காலப்பகுதியில் மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சு தெரிவிக்கின்றது. இதன் பிரகாரம் ஒரு கட்டமாக தனியார் மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் சுரேன் பட்டகுட குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஒப்பந்தங்கள் நிறைவு பெற்ற புத்தளம், எம்பிலிப்பிட்டிய, ஹோரண போன்ற மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டும் மின்சாரத்தை பெறுவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் கட்சி கூட்டம் திருகோணமலையில் நேற்று நடைபெற்றது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட டெலோ அமைப்பின் முன்னணி தலைவர்கள் உள்ளிட்ட 53 பேரை நினைவுகூரும் வகையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. எங்களுடைய கட்சி இன்றைக்கும் அந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த நலன்களை தாங்களே ஆளக்கூடிய வகையிலே எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அவர்கள் சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் போராடி வருகிறோம், குரல் கொடுத்து வருகிறோம். நாங்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழுகின்ற வழியை நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும். ஒரு ஜனநாயகவாதி என்று நினைக்கின்ற ஜனாதிபதி இன்றைக்கு புதிய அரசாங்கத்தின் பிரதமர் எங்களுடைய நாங்கள் எதிர்பார்த்ததை தவறிவிட்டார்கள். ராணுவமயமாக்கல் முடிவு கட்டப்பட வேண்டும். போர் கைதிகள், அதாவது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இதே போல காணாமல் போனவர்கள், ஒப்படைக்கப்பட்டவர்கள், பெற்றோர்களால், மனைவிகளால், உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்கள், கடத்தப்பட்டவர்கள், இவ்வாறான சூழ்நிலையிலே அதற்கு ஒரு முடிவை அரசாங்கம் சுமார் 20,000 பேருடைய தலைவி
தெரியாத சூழ்நிலையிலே பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய மாநாடு நிச்சயமாக வலியுறுத்தி நிற்கின்றது. கவனிப்பாரற்ற நிலையில் முன்னாள் போராளிகள் வாழ்வில் எதிர்நோக்கும் இன்னல்கள் சொல்லில் அடங்காதவை. போராட கற்றுக்கொண்டவர்கள் வாழ்வதற்கான வழிகளை கற்றுக்கொள்ளாமையினால் முன்னாள் போராளிகள் வாழ்வினை இருள் சூழ்ந்துள்ளது. யுத்தம் மௌனிக்கப்பட்டு புனர்வாழ்வு பெற்று சமூகத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட சுமார் 12,000 முன்னாள் போராளிகளின் வாழ்வு தண்டவாளத்தில் பயணிக்கும் ரயிலில் நிலைக்கு ஒப்பானது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல்லிக்காடு கூலாவடி கிராமத்தில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான சின்னத்தம்பி கோபாலசிங்கம். வறுமையின் மத்தியில் எழுந்து நடக்க முனையும் இவருக்கு உதவ வருவோர் யாரும் இல்லை. எனக்கு அரசாங்கத்தால் எந்தவித உதவியும் இதுவரையும் கிடைக்கவில்லை. தற்பொழுதுதான் ஒரு வீடு ஒன்று தந்திருக்கிறார்கள். அதனையும் பூரணப்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பிரதேச சபைக்கு சேலத்தினூடாக வழங்கப்படுகின்ற இந்த 3000 ரூபாய் பெறுமதி பணமும் எனக்கு கிடைக்கவில்லை. பல முறை அவர்களிடம் கோரியும் அது இன்னும் கிடைக்கவில்லை. அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறார், இன்னும் கிடைக்கவில்லை. 2 பொம்பளை பிள்ளைகள் அவங்களோட ஸ்கூல் செலவுகளுக்கு அது போதுமான அளவுக்கு இருக்குது. மற்ற வீட்டு இதுகளுக்கு கொஞ்சம் நிதி போதாமல் இருக்குது. எனவே அந்த 3000 பெர்மனண்ட் எடுத்து தருவாங்கன்னு சொன்னால் பெரும் உதவியாக இந்த வாழ்வாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். சரி, அது சம்பந்தமாக நான் நிறைய பேர்கிட்ட கழிச்சும் இன்னும் கிடைக்காம இருக்கு. தளராத மனமும் விடா முயற்சியும் கொண்டு எழுந்து நடக்க முயற்சித்தால் அதுவே வெற்றியின் முதல் படி. டயகம போபத்தலாவ கிரிகல் தென்ன வனப்பகுதியில் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் ஹெலிகாப்டர் தீயணைப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் சாந்திமா அல்வீஸ் குறிப்பிட்டார். தீயணைப்பு நடவடிக்கைகளுக்காக மேலும் விமானப்படை குழு ஒன்று குறித்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. டயகம பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதற்கு 30 பேர் கொண்ட ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்தார். கம்பகா ஊரப்புல பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த வேன் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். இன்று அதிகாலை 3 மணியளவில் குறித்த வேனை நிறுத்துமாறு போலீசார் கட்டளை பிறப்பித்த போதிலும் அதனை பொருட்படுத்தாது பயணித்ததால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து வேன் குடை சாய்ந்ததுடன் சாரதி தலைமறைவாகியுள்ளார். ஊரப்புல பகுதியில் மதுபான சாலையை உடைத்து கொள்ளையிடப்பட்ட பொருட்களே குறித்த வேனில் காணப்பட்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. சர்வதேச நீர் தினத்தை முன்னிட்டு நீர் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் ஏற்பாட்டில் சுத்தமான நீருக்கான தேடல் எனும் துணிப்பொருளில் இந்த நடைபவனி இடம்பெற்றது. யாழ் பண்ணையில் உள்ள நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் அலுவலகத்திற்கு முன்பாக ஆரம்பமான நடைபவனி வைத்தியசாலை வீதியூடாக யாழ் மாவட்ட செயலகம் வரை சென்றது. தூய்மையான நீர்ப்பாவனை மற்றும் நீரை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டன. யாழ் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மகளிருக்கான உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்து அணிக்கு எதிராக இடம்பெற்ற போட்டியில் இலங்கை அணி 14 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. மொஹாலி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை வீராங்கனைகள் 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்களை இழந்து 129 ஓட்டங்களை பெற்றனர். அதிகபட்சமாக அணித் தலைவி சமரியாத்த 34 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பிரசாதினி வீரக்கொடி 32 ஓட்டங்களையும் இஷானி லுக்குசூரிய 35 ஓட்டங்களையும் பெற்றனர். 130 எனும் இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணியால் 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட் இழப்புக்கு 115 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. பந்துவீச்சில் சுகந்திகா குமாரி 4 ஓவர்கள் பந்துவீசி 24 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.